டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம உடல்ல நரம்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்னதா ஒரு தலைவலி வந்தாலும் சரி, நம்ம கால்ல சென்சேஷனே இல்ல, நம்ம காலே சுகர்னால எடுக்கிற அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா, அதற்குமே நரம்பு தான் காரணம். உடலோட எல்லா இயக்கங்களுக்குமே நரம்புகள் ரொம்ப முக்கியம். அந்த நர்வ்ஸ் இல்லைன்னா பிரெயின்லேருந்து வரக்கூடிய சிக்னல்ஸ், அந்த ஆர்டர்ஸ் நமக்கு போகாம நம்மளுடைய செயல்பாடுகளே குறைஞ்ச மாதிரி ஆயிடும். ஸோ அப்போ நர்வ் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தோம்னா நம்ம வயது ஆக ஆக ஒரு 45 இயர்ஸ் நம்ம கிராஸ் பண்ணும்போது நாடி நடை தளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நாடி நடை அப்படின்னு சொல்லும்போது நம்ம கையில பார்க்கக்கூடிய பல்ஸ் ரேட் அப்படின்னு சொல்றோம். நாடி அதோட நடை அப்படின்னு சொல்லும்போது எந்த மாதிரியாக இருக்கு? பொதுவாகவே சித்தால நம்ம நாடி பார்க்கும்பொழுது அதோட பீட் எந்த மாதிரி இருக்குன்னு தான் நம்ம தெரிஞ்சு அதற்கேற்ற ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அப்போ முக்கியமாக இந்த நாடி நடையில நிறைய பேருக்கு நம்ம நம்ம பல்ஸ் பார்க்கும்போது என்ன ஸ்பெஷலா நம்ம அந்த நாடி நடையை வச்சுதான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அந்த மாதிரி நாடியை பார்க்கும்போது நரம்புகளிலும் பிரச்சனை இருக்கா அப்படின்றது நாடியில ரொம்ப தெளிவாக தெரியும். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய 7 உடல் தாதுக்கள் இருக்கு இல்லையா? அந்த 7 உடல் தாதுக்களும் நமக்கு வன்மையோடு இருக்கணும். எந்த உடல் தாது கொஞ்சம் கொஞ்சமாக வன்மை குறையுது, அதோட பவர் குறைஞ்சிக்கிட்டே வருது, அதுக்கேற்ற மாதிரி நாடியில நமக்கு தெரியும். அப்போ வன்மை குறையுதுன்னா அப்போ நர்வ்ஸ், நரம்புகளோட வலிமை குறையுது, நரம்புகள் பாதிக்கப்படுதுன்னா என்னென்ன காரணங்களால நம்ம நரம்புகள் பாதிக்கப்படும்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா சர்க்கரை நோயாளிகள் தான் இந்த நரம்புகள் பாதிக்கப்படுறது அதிகமாக ஏற்படுது. நம்ம உடல்ல பிளட் சுகர் லெவல் அதிகமாகும் போது நிச்சயமாக நம்ம உடல்ல பிளட் சுகர் லெவல் அதிகமாச்சுன்னா நரம்புகள் பாதிக்கப்படுது. முக்கியமாக பார்த்தோம்னா கண்கள்ல இருக்கக்கூடிய நரம்புகளோ, காலில் போகக்கூடிய நரம்புகளோ, உள்ளங்கை உள்ளங்காலில் போகக்கூடிய நரம்புகளோ பாதிப்பு ஏற்படும் போது தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த பிரச்சனை ஏற்படுது, நரம்புகளோட பாதிப்பு ஏற்படுது. இதே மாதிரி நமக்கு நரம்புகள் பாதிப்பு எங்கெங்கெல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, சில உணவுகள் நம்ம தொடர்ந்து சாப்பிட்றோம், ஆரோக்கியம் இல்லாத உணவுகள், நம்ம உடலுக்கு தேவையான விட்டமின்ஸ் நியூட்ரிஷன் குறையும் பொழுது, ஊட்டச்சத்துக்கள் குறையும் போது, முக்கியமாக விட்டமின் B12 குறையும் போதும், நமக்கு விட்டமின் D குறையும் போதும், இது எல்லாமே நரம்புகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது குறைபாடு இருக்கும்போதும், அதே மாதிரி ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நம்ம உடல்ல குறையும் போதும் நமக்கு நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா பிபி இருக்கு, இல்ல கொலஸ்ட்ரால் இருக்கு அப்படின்னா நமக்கு நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். சிலருக்கு ரொம்ப மைன்யூட்டா பார்த்தோம்னா கைகள்ல நடுக்கம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். சின்னதா ஒரு ட்ரெமர் அப்படின்னு சொல்றோம், ட்ரெமர் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு நிச்சயமா நரம்புகளின் பாதிப்பு இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா இந்த நரம்புகள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் போது டைஜஷன் தொடர்பான பிரச்சனைகளும் நமக்கு ஏற்படுது. ஸோ இந்த மாதிரியான நரம்புகள் இரிட்டேஷன், ஸோ குடல் பகுதியில் இருக்கக்கூடிய நர்வ்ஸ் எல்லாம் முக்கியமாக நமக்கு வேகஸ் நர்வ் அப்படின்னு சொல்றோம். வேகஸ் நர்வ் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் போதுதான் சிலருக்கு ரொம்ப அடிக்கடி தும்மல் ஏற்படுறதோ, இல்லை நமக்கு வாந்தி வர மாதிரியான ஒரு சென்சேஷன் இருக்கு இல்லையா? இது எல்லாமே தும்மல் வருது, வாந்தி வர மாதிரியான ஒரு உணர்வு, இது எல்லாமே வேகஸ் நர்வ் பாதிப்பு ஏற்படுறதுனால வர்றது. அப்போ கைகள்லையும் கால்கள்லையும் இருக்கக்கூடிய நரம்புகள் வலிமை இழந்திருக்கும் பொழுது நமக்கு நிறைய பிரச்சனைகள், கை கால் நடுக்கம் வரைக்கும் ஏற்படுது. இதுவே நிறைய பேருக்கு இடுப்புல இருந்து பின்னாடி தொடை, அதனோடு சேர்ந்து குதிகால் வரைக்குமே வலி பரவ ஆரம்பிக்கும். இது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சயாட்டிகா அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம்னால வர்றது. சயாட்டிகா அப்படின்னு சொல்றது இடுப்பு பகுதியிலிருந்து வரக்கூடிய ஒரு பெரிய நரம்பு, பேராசன நரம்பு அப்படின்னு சொல்றோம். இந்த நரம்பு பாதிப்பு இருக்கும் பொழுதுதான் நமக்கு அந்த கால்கள்ல அதிகமான வலி ஏற்படுது. வலி ஏற்படும் போது நமக்கு என்ன ஆகும்னா அந்த சயாட்டிக் பெயின் கண்ட்ரோலே பண்ண முடியாது. இதற்கான சிகிச்சைகள் அப்படின்னு சொல்றதும் சித்த மருத்துவத்துல இருக்கு. இப்போ பொதுவாகவே நான் நரம்புகளை வலிமைப்படுத்தணும் அப்படின்னா எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கணும்னு பார்க்கும்போது நிச்சயமாக இதுல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகளை தான் கண்டிப்பா நம்ம
பயன்படுத்தணும். ஸோ இது வந்து தினமுமே நம்ம வந்து இந்த ஒமேகா 3 ரிச்சா இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நரம்புகள் வலிமையாக இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம டெய்லி பயன்படுத்தக்கூடிய சில மூலிகைகளை வைத்தே நரம்புகளை வலிமையாக்க முடியும். அதுதான் நம்ம சொன்ன மாதிரி ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள். இதை தாண்டி அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா புரோட்டீன் நிறைய இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிடணும். இதுலேயும் கால்சியம், மெக்னீசியம், ஜிங்க் இது எல்லாமே கலந்துருக்கிற மாதிரி சாப்பிடணும். அப்போ இது எதில் அதிகமாக இருக்குன்னா விதைகளில் இருக்கு. விதைகள் அப்படின்னு சொல்லும்போது பூசணி விதை, வெள்ளரி விதை, சூரியகாந்தி விதைகள், இந்த மாதிரி சீட்ஸை வந்து நம்ம எடுக்கணும். முக்கியமாக வேர்க்கடலையும் நம்ம சாப்பிடலாம். ஸோ இது எல்லாமே நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு நல்லாவே குணமாகிறது தெரியும். இதற்கு அடுத்தது நம்ம டெய்லியுமே ஏதாவது ஒரு வேளை நான் சொல்ற மாதிரி இதை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நரம்புகள் வலிமையாகும். நரம்புகள் வலிமையாகிறதுக்கு முக்கியமா சில மூலிகைகள், இப்போ நான் சொல்றத வந்து 2-3 மூலிகைகளை சேர்த்து தான் செய்ய போறோம். இதை பவுடர் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு அப்பப்போ நம்ம சாப்பிடணும். இந்த பவுடரை வெற்றிலைக்குள்ள வச்சு மடிச்சு சாப்பிடணும். இல்லைன்னா கற்பூரவள்ளி இலைகள் இருந்தாலும் அந்த கற்பூரவள்ளி இலைகளுக்குள்ள 2 இலை, கீழே ஒரு இலை மேலே ஒரு இலை வச்சு மடிச்சு இதை வந்து சாப்பிட்டுக்கலாம். இதுல என்னென்ன மூலிகைகள் நம்ம சேர்க்க போறோம் அப்படின்னா நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய மூலிகைகள் தான். என்ன? சோம்பு. சோம்பு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஏலக்காய்க்கு உள்ள இருக்கக்கூடிய விதைகள் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரோஜா இதழ்கள் இருக்கு இல்லையா, இதழ்கள் மட்டும் எடுத்துக்கணும். உள்ள இருக்கக்கூடிய தண்டுலாம் எடுக்கக்கூடாது. இதழ்கள் மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதனோட ஜாதி பத்திரி ஒன்னே ஒன்று, ஜாதி பத்திரி ஒன்று. மற்றது எல்லாமே ஒரு 20 கிராம் எடுக்கிறோன்னா ஜாதி பத்திரி ஒன்று போதும். இது எல்லாமே லேசாக வறுத்து மிக்சியில் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெற்றிலைக்குள்ள வச்சு மடிச்சு இதை வந்து வாயில வச்சு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும். டெய்லி இது வந்து ஒரு வேளை சாப்பிட்டா கூட போதும். நம்ம உடல், கண்கள் வந்து நிறைய பேருக்கு இந்த பார்வை குறைபாடு இருந்துச்சுனாலும் இதை நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா டயபெட்டிக் ரெட்டினோபதி இருக்கும். சுகர்னால நரம்புகள் தான் அதிகமாக பாதிக்கப்படுது. அப்போ கண்களில் டயபெட்டிக் ரெட்டினோபதி இருக்கும்போது இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணலாம். டெய்லியுமே இதை வந்து வெற்றிலைக்குள்ள வச்சு சாப்பிடும்போது ஒரு நல்ல பலன் வந்து நமக்கு தரும். நரம்புகள் வந்து கொஞ்சம் வலிமையாகிறது தெரியும். இதற்கு அடுத்து நம்ம தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மருந்து தான் தசவேராதி சூரணம் அப்படின்னு சொல்றோம். தசவேராதி சூரணம் அப்படின்னு சொல்றது இதுல 10 வகையான மூலிகைகளோட வேர் பகுதிகளை நம்ம சேர்த்திருக்கிறோம். அதனோட இன்னும் சில மூலிகைகளும் சேர்த்து இதை கஷாயமாகவோ இல்ல சூரணமாகவோ நம்ம சாப்பிடும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வாயுக்கள் எல்லாமே சமநிலைப்படும். ஸோ வாயுக்கள் நரம்போடு சேர்ந்துச்சுன்னா அதிகமான வலி தரும். சிலருக்கு வந்து குடைச்சல் மாதிரி வலி இருக்கு, மூட்டுக்கல்ல அதிகமா வலி இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து சரி செய்யறதுக்கு நம்ம இது எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம். முக்கியமாக இந்த தசவேராதி சூரணம் நம்ம கிளினிக்ல ஸ்பெஷல் மெடிசனா கொடுத்துட்டு இருக்கோம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு. அதாவது பார்க்கின்சன் டிசீஸ் வந்து கை கால் நடுக்கம் இருக்கு, சுகர் வந்து நமக்கு நரம்புகள் வீக் ஆயிடுச்சு, இல்ல ஆண்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, இந்த மாதிரியான நர்வ்ஸ் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் மெடிசனா இதை நம்ம பயன்படுத்துறோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.